இந்த ஆட்டோ சங்கரோட பேர் வந்து கௌரி சங்கர். இவன் வந்து திருவான்மையூர் பகுதியில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். வறுமை, பசி, பட்டினி இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு படிக்கிறான். படித்ததுக்கப்புறம் எந்த வேலையும் கிடைக்கல. ஆட்டோ வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டுறான். அதனால் கௌரி சங்கர் வந்து ஆட்டோ சங்கராக மாறிடுறான். அவர் வந்து பாலியல் தொழில் நடத்தி வர்றாரு பெண்களை வச்சு. அங்கே அடிக்கடி போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அங்கே அந்த ஆட்டோ சங்கரை அப்போ வந்து ஆட்டோ சங்கர் வந்து மிகப்பெரிய ஆள். எப்படி பெரிய ஆள்னா, ஆட்டோ சங்கரை நேரடியாக டச் பண்ண முடியாதனால அவன் கூட இருக்கிறவங்கள பிடிக்கிறாங்க. அவனுக்கு தெரியாமல் பிடிச்சி கொண்டு போய் தனியாக வச்சு அவங்கள விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பாபுங்கிறவங்க வந்து அப்ரூவர் ஆகி சொல்கிறான் விஷயங்கள. இந்த காணாமல் போன 3 பேர், மோகன், சம்பத், கோவிந்தராஜ் 3 பேரும் வந்து இந்த ஆட்டோ சங்கர் நடத்தக்கூடிய, பெண்களை வச்சு நடத்தக்கூடிய பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி வருவாங்களாம். வந்து அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட பெண்கள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு பணம் கொடுக்க மாட்டாங்களாம். பணத்தை கொடுக்காம தகராறு பண்ணுவாங்களாம். இது மாதிரி பிரச்சனை 2-3 வாட்டி தொடர்ந்து பண்ணதுனால ஆட்டோ சங்கர் என்ன பண்ணிட்டான், அவங்கள கொலை பண்ணிட்டான். 3 பேரையும் கொலை பண்ணி சோத்தில் புதைச்சிட்டான் அப்படின்னு இவன் சொல்கிறான் பாபு. போலீஸாருக்கு அதிர்ச்சி. என்னென்ன சோத்தில் எப்படிடா புதைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதைச்ச இடத்த காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புதைச்ச இடத்த போய் சோரை போய் பார்த்தா தோன்றுனா சோத்துக்குள்ளே அப்படி திருவான்மையூரில் வந்து கோவளம் வரைக்கும் எங்கெங்கே சாராயம் விற்கிறாங்களோ அவங்களுக்கு சாராயம் காய்ச்சக்கூடிய இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ண முடியும். கோடிக்கணக்கில் நகை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். வந்த உடனே கையில் காசு வந்துருச்சுன்னா அடுத்தல என்ன வரும், பெண் ஆசை. சுடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் புரோக்கர் அவன் இவனுக்கு அறிமுகமாகறான். அவன் மூலமாக பெண்கள் கூட அதிக அளவில் பழக ஆரம்பிக்கிறான். அவங்க கூடயே வாழ்க்கை நடத்துகிறான். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறான். பெரிய நடிகைகள், சினிமா நடிகைகள், அந்த சமயத்தில் இருந்து ஃபேமஸான அந்த நடிகைகள் கூடவும் இவனுக்கு பழக்கமாகுது. சுடலை என்ன பண்ணுறான், அதில் லைலாங்கிற பெண்களுக்கும் இந்த சுடலைக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குது. இதை இவன் ஆட்டோ சங்கர் பார்த்துறான். அவனை சுடலையை எரித்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடறான். நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, நம்ம ஜெயிலை விட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறான். இந்த ஜெயிலில் கணபதினு ஒருத்தன் கூட இவன் கூட இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கு தேவி அப்படின்னு ஒரு லேடி வரும் அடிக்கடி, அவனுக்கு பழக்கமான. அந்த தேவி கூட இவன் பழக்கத்தை ஏற்படுத்திட்டு அந்த தேவியையே ஜெயிலே அங்கேயே வச்சு மோதிரம் மாற்றி திருமணம் பண்ணிக்கிறான். அப்புறம் அந்த தேவிக்கிட்ட ஐடியா கேட்குறான், நான் எப்படியாவது எஸ்கேப் பண்ணுறதுக்கு பண்ணி அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் பண்ணி விடுறான். அந்த தேவியோட உதவியோட இவன் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஜெயிலிருந்து, மத்திய சிறையிலேருந்து தப்பிச்சிடான். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன வழக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சார்? அதாவது தென் சென்னையில் 1980களில் தென் சென்னையை மிரட்டிய ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர், அவரை பற்றிய விவரங்களை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1988ஆம் ஆண்டு மே மாதத்தில் காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. மந்தவெளியைச் சேர்ந்த மோகன், சம்பத், கோவிந்தராஜ் இந்த 3 பேரும் வந்து மிஸ்ஸிங். 3 பேரும் நண்பர்கள். 3 பேரும் வெளியே போனவங்க வரல அப்படின்னு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் காவல்துறை வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பேரும் யார் நண்பர்கள், இந்த 3 பேருக்கும் எந்த பக்கம் அடிக்கடி போவாங்க அப்படின்னு விசாரித்து பார்க்கல, திருவான்மையூரில் ஆட்டோ சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பாலியல் தொழில் நடத்தி வர்றாரு பெண்களை வச்சு. அங்கே அடிக்கடி போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அங்கே அந்த ஆட்டோ சங்கரை அப்போ வந்து ஆட்டோ சங்கர் வந்து மிகப்பெரிய ஆள். எப்படி பெரிய ஆள்னா, அவன் வந்து பெரிய அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள், அவங்க கூடலாம் பெரிய அதிகாரிகள் கூட ஓரளவு ரேம்போ பழக்கத்தில் இருக்கக்கூடியவன். அவங்க கூட இவன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் வச்சுருப்பான். அவங்கக்கிட்டலாம் ஃபோனில் பேசுவான். அந்த மாதிரி இவன் வந்து தவறான தொழில்கள் செய்து காவல்துறை அதிகாரிகள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் ஒரு நட்பை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள். அதனால் அவன் லேசாக கை வைக்க முடியாது, பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. உடனே காவல்துறை அவன் கூட இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் கூட இருக்கக்கூடிய அவனோட நண்பர்கள் ஆட்டோமணி, பாபு, ஜெயவேல், இவங்க 3 பேரையும் பிடிக்கிறாங்க. 3 பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆட்டோ சங்கரை நேரடியாக
டச் பண்ண முடியாதனால அவன் கூட இருக்கிறவங்கள பிடிக்கிறாங்க. அவனுக்கு தெரியாமல் பிடிச்சி கொண்டு போய் தனியாக வச்சு அவங்கள விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பாபுங்கிறவங்க வந்து அப்ரூவராகி சொல்கிறான் விஷயங்களை. என்ன அப்படின்னா, இந்த காணாமல் போன 3 பேர், மோகன், சம்பத், கோவிந்தராஜ் 3 பேரும் வந்து இந்த ஆட்டோ சங்கர் நடத்தக்கூடிய பாலியல் தொழில், பெண்களை வச்சு நடத்தக்கூடிய பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி வருவாங்களாம். வந்து அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட பெண்கள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு பணம் கொடுக்க மாட்டாங்களாம். பணத்தை கொடுக்காம தகராறு பண்ணுவாங்களாம். இது மாதிரி பிரச்சனைகள் 2-3 வாட்டி தொடர்ந்து பண்ணதுனால ஆட்டோ சங்கர் என்ன பண்ணிட்டான், இவங்க கூட சேர்ந்து அவங்கள கொலை பண்ணிட்டான். 3 பேரையும் கொலை பண்ணி சுவத்தில் புதைச்சிட்டான் அப்படின்னு இவன் சொல்கிறான் பாபு. போலீஸாருக்கு அதிர்ச்சி. என்னென்ன சோத்தில் எப்படிடா புதைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புதைச்ச இடத்த காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புதைச்ச இடத்த போய் சோரை போய் பார்த்தா தோன்றுனா சோத்துக்குள்ளே 4 பிணங்கள் இருக்குது, 4 எலும்புக்கூடுகள் இருக்குது, அழுகி போன சதையும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, குழி தோண்டி புதைக்கிறது தான் பார்த்துருக்கோம், சவுத்தில் புதைக்கிறது இப்போ தானே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட மொத்தம் 11 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணையை தொடங்குறாங்க. விசாரணையில் சில விஷயங்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோ சங்கரோட பேர் வந்து கௌரி சங்கர். இவன் வந்து திருவான்மியூர் பகுதியில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். வறுமை, பசி, பட்டினி இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு படிக்கிறான். இப்போ அந்த காலத்தில் பியூசின்னு சொல்லுவாங்க, இப்போ +2 அது வரைக்கும் படிச்சிருக்கான். படித்ததுக்கப்புறம் எந்த வேலையும் கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறான், ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலைக்கு போகிறான். அது ஈஸியாக கிடைக்கும். ஆட்டோ வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டுறான். அதனால் கௌரி சங்கர் வந்து ஆட்டோ சங்கராக மாறிடுறான். இந்த ஆட்டோ சங்கர் ஆனதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய வருமானங்கள் ஜாஸ்தி இல்லை. அந்த சமயத்தில் வந்து அந்த 80ஸில் அதிக அளவில் கள்ளச்சாராயம் வந்து சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டு வந்தது. அப்போது இந்த சாராயத்தை ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் காய்ச்சற இடத்துலேருந்து ஏற்றி கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, எடுத்துகிட்டு போய் விற்கிற இடத்துல கொண்டு கொடுக்குறது. அப்படி திருவான்மியூர்லேருந்து கோவளம் வரைக்கும் எங்கெங்கே சாராயம் விற்கிறாங்களோ அவங்களுக்கு சாராயம் காய்ச்சக்கூடிய இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ண வேண்டியது. இங்கே ஒரு ரேட்டுக்கு எடுப்பான், அங்கே ஒரு ரேட்டுக்கு கொடுப்பான். ஆக அதில் நல்ல வருமானம் வருது. அப்போ ஒவ்வொன்று அவனுக்கு கையில் காசு பொருளுது, காவல்துறையோட நட்பும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் யோசித்து பார்க்குறான், நம்மளே காய்ச்சினா என்ன, இதோட அதிக லாபம் கிடைக்குமே அப்படின்னு யோசனை பண்ணி அவனே காய்ச்ச ஆரம்பிக்கிறான். அவனே ஆட்களை வச்சு காய்ச்ச ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுக்கு ஏற்கனவே காய்ச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவனுக்கும் பிரச்சனை வருது. அப்போ இவன் வந்து அவங்கள அடித்து விரட்டிடுறான். விரட்டி இவனே வந்து ஏகபோக அந்த தொழிலில் பெரிய ஆளாயிடுறான். அப்போது இவன் கையில் இன்னும் அதிக அளவில் பணம் பொருளுது. அதாவது எங்கே தான் இருக்குது ஏதுன்னு நினைக்க முடியாத அளவுக்கு பணம், கெட்டுக்கெட்டாக பணம், கோடிக்கணக்கில் நகை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். வந்த உடனே கையில் காசு வந்துருச்சுன்னா அடுத்தல என்ன வரும், பெண் ஆசை. அப்போ வந்து சுடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் புரோக்கர் அவன் இவனுக்கு அறிமுகமாகறான். அவன் மூலமாக இவன் வந்து பெண்கள் கூட அதிக அளவில் பழக ஆரம்பிக்கிறான். அப்படி 3 பெண்களை வந்து அவன் வந்து இந்த சுடலை அறிமுகப்படுத்துகிறான். இவங்ககிட்ட கொண்டு அறிமுகப்படுத்தினால சுமதி, சுந்தரி, லலிதா இந்த 3 பேரும் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது. அவங்க கூடயே வாழ்க்கை நடத்துகிறான். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்க்கை நடத்துகிறான். இந்த சமயத்தில் அந்த கல்யாணம் பண்ண அந்த பெண்களோட பேரை தன் உடம்புல பச்சை குத்தி வைக்கிறான். ஏற்கனவே ஜெகதீஸ்வரி அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை. பக்கத்தில் இருக்க ஒரு பால் கடையில் போய் பால் கேட்குறான். காசு இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறான். பால் கடைக்காரனை போய் அடிக்கிறான். அடித்ததில் அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி அதில் போலீஸ் இவனை பிடிக்கிறாங்க. கூப்பிட்டு போய் அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் இவனை வார்ன் பண்ணி எழுதி வாங்கி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே கடையில் போய் திருப்பி அடித்து உடைக்கிறான். அவன் பால் கடைக்காரன் பயந்து போய் இவனுக்கு பால் பாக்கெட் எடுத்து கொடுத்துட்றான். அப்போ தான் இவனுக்கு புரியுது, ஆஹா மிரட்டினா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம், மிரட்டினா காரியங்களை சாதிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல அப்போ தான் உணர்றான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தொழில்களில் தவறான பழக்கங்களில், அதாவது சாராயம் கடத்துறது, சாராயம் காய்ச்சறது, பெண்கள் கூட இந்த மாதிரி தொடர்பு, இந்த சமயத்தில் பெரிய நடிகைகள், சினிமா நடிகைகள், அந்த சமயத்தில் இந்த ஃபேமஸான அந்த நடிகைகள் கூடவும் இவனுக்கு பழக்கமாகுது.
அடுத்தால இவன் இந்த அளவுக்கு இவன் பெரிய ஆளானதுக்கப்புறம் காவல்துறை வந்து இவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான புள்ளிகள், அரசியல் புள்ளிகளுக்கு அந்த சினிமா நடிகைகளை இவன் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்துடுறான். அவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோவை காட்டி மற்றவங்கள மிரட்டுறான், காவல்துறையை மிரட்டுறான், மற்றவங்க மிரட்டுறான். அந்த அளவுக்கு இவன் வளர்ந்துடுறான். இந்த அளவுக்கு இவனோட வளர்ச்சி ஒவ்வொன்று போயிட்டு இருக்கையில் தான் இந்த சுடலை என்ன பண்ணுறான், அதில் லலிதா அந்த 3 பெண்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினான், கல்யாணம் பண்ணிட்டான்ல இவன். அதில் லலிதாங்கிற பெண்களுக்கும் இந்த சுடலைக்கும் கள்ள தொடர்பு இருக்குது. இதை இவன் ஆட்டோ சங்கர் பார்த்துட்றான். பார்த்துட்டு அவனை சுடலையை எரித்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்றான். எரித்து அவனையும் வந்து அந்த இதில் பதிச்சிட்றான், எலும்பு கூட. அப்புறம் வந்து அந்த பெண் லலிதாவையும் கொலை பண்ணி அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டோட சமையல் அறையில் குழி தோண்டி புதைச்சிட்றான். இப்படி தொடர்ச்சியாக மொத்தம் 6 கொலைகள் பண்ணுறான். அந்த 6 கொலைகள் பண்ண ஆட்டோ சங்கரை போலீஸார் வந்து கைது பண்ணி விசாரிக்கையில் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. அப்புறம் அவன் வீட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கான், காவல்துறையில் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன், அரசியல்வாதிகளுக்கு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு அதில் வந்து எழுதி வச்சுருக்கான். அப்புறம் அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் பேரில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 1100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் வந்து ஆள் கடத்தல், கொலையை மறைத்தல் உள்ளிட்ட 6 செக்ஷனில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு வந்து செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது. ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் தான் அந்த கேஸ் நடக்கணும், மர்டர் கேஸு. அங்கே கேஸ் நடந்துகிட்ருக்கு. கேஸ் நடக்கையில் சாட்சிகளாக 9 மேஜிஸ்ட்ரேட், அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்தவங்க, சாட்சிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்த 9 நடுவர்கள், 5 இன்ஸ்பெக்டர்கள், நடிகை புவனி, இவங்கெல்லாம் வந்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த சாட்சி சொல்லி கிட்டத்தட்ட 134 சாட்சிகள் அவங்கள விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்து வரையில் இவனுக்கு தெரிய வருது, ஆகா நம்ம பேரில் உள்ள வழக்குகள் வந்து ஸ்ட்ராங்காகுது, நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, நம்ம ஜெயிலை விட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறான். அந்த ஜெயிலில் கணபதினு ஒருத்தன் கூட இவன் கூட இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கு தேவி அப்படின்னு ஒரு லேடி வரும் அடிக்கடி, அவனுக்கு பழக்கமான. அந்த தேவி கூட இவன் பழக்கத்தை ஏற்படுத்திட்டு அந்த தேவியையே ஜெயிலே அங்கேயே வச்சு மோதிரம் மாற்றி திருமணம் பண்ணிக்கிறான். அப்புறம் அந்த தேவிக்கிட்ட ஐடியா கேட்குறான், எனக்கு எப்படியாவது எஸ்கேப் பண்ணுறதுக்கு எனக்கு ஜெயிலேருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுரு, இல்லைன்னா எனக்கு ஆயுள் முழுக்கும் ஜெயிலே இருக்க மாதிரி தண்டனை கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி அந்த நீதிமன்ற விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த தேவி கூட இவனுக்கு பழக்கமாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு இவனோட ஒரிஜினல் ஒய்ஃபு ஜெகதீஸ்வரி வந்து ஜெயிலுக்கு வந்து தேவியை போட்டு தலைமுடியை பிடிச்சி அடிக்கிறாங்க, ஜெயில் வாசல்லே வச்சு. இது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கிடையில் அந்த தேவியோட உதவியோட இவன் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஜெயிலிருந்து, மத்திய சிறையிலேருந்து தப்பிச்சிடான். இவனோட பணம், செல்வாக்கு, இவனுக்கு சப்போர்ட் இதெல்லாம் வச்சு தான் தப்பிக்கிறான். உடனே ஜெயிலேருந்து தப்பிச்சதுனோடனே அந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க, பதிவு செஞ்சு சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க. விசாரித்து ஒரு அட்வொகேட்டு, அவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேர் ராஜா, அட்வொகேட் ராஜா, சுண்டல் குமார் அப்படின்னு 2 பேரும் வந்து இந்த கேஸில் வந்து இவன் தப்பிக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் ஒரிசாவில் போய் தங்கியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு, அந்த வாக்குமூலப்படி ஒரிசா மாநிலத்தில் ரூகேர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வீட்டில் வந்து இவன் தங்கியிருக்கிறான். அங்கே போய் நம்ம போலீஸார், சிபிசிடி போலீஸார் இவனை கைது பண்ணி அவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, இங்கே சென்னையில் இதில் ஜெயிலில் அடைச்சா இவன் தப்பிச்சிட்றான், இவனுக்கு இங்கே ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் கொண்டு சேலம் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. சேலம் ஜெயிலில் இருக்கிறான். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அன்றைக்கி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இந்த ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட அந்த 11 பேருக்கும் வந்து தீர்ப்பு சொல்லப்படுது. அதில் ஆட்டோ சங்கர், எல்டின், சிவாஜி இந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. அப்புறம் வந்து ஜெயவேல், ராஜாராமன், ரவி, பழனி, பரமசிவம் அப்படிங்கிற அந்த 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. அப்புறம் இவங்க அப்பீல் பண்ணுறாங்க.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த அப்பீல் விசாரணைக்கு வரையில் இந்த மூவருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தது உறுதி செய்யப்படுது. அந்த பழனி பரமசிவம் அவங்க 2 பேரோட ஆயுள் தண்டனை ரத்து செய்யப்படுது. இந்த வழக்கில் வந்து இறந்து போனவங்க இவங்க தான் அப்படிங்கிறத சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற மெத்தடில், சயின்டிஃபிக் மெத்தடில் காவல்துறை வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மண்டபோடு கிடச்சிருக்கு, ஒருத்தர் இவர் தான் இறந்து போனவர்னு தெரிய வருது. அவர் தான் இறந்து போனாரா, அவரது மண்டபோடு தான் இதா அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு அந்த இறந்து போனவரோட முழு உருவப்படம், அதாவது ஒரு மனிதன் என்ன சைஸில் இருப்பாரோ அந்த மாதிரி உள்ள படம், அவரோட ஆஃப் சைஸ் படம், அந்த பாஸ்போர்ட் சைஸ் எடுக்கிறாங்களா அந்த மாதிரி உள்ள படத்தை அவரோட மனிதன் எந்த சைஸில் இருப்பாரோ அந்த சைஸுக்கு பெரிது பண்ணி அதற்கு பின்னால் இந்த மண்டபோட பொருத்தி பின்னால் வைத்து அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி வைத்து இது ரெண்டையும் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது பார்க்கையில் 2 செட் ஆகும். இந்த முகத்தில் அந்த மண்டையோடு கரெக்டாக செட் ஆச்சுன்னா இவர் தான் அந்த நபர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். இது சூப்பர் இம்போசிஷன் சொல்லுவாங்க. ஆளவந்தார் கொலை வழக்கு 1952 நடந்தது. அதில் அந்த மெத்தடில் தான் ப்ரூவ் பண்ணாங்க. அந்த மெத்தடில் இறந்து போனவங்க எல்லாரோட மண்டையோடையும் அவங்க ஃபோட்டோவையும் வச்சு அவங்க வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருந்ததுனால தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஆட்டோ சங்கர் என்ன பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறான். சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவனுக்கு வந்து ஆட்டோ சங்கருக்கும் எல்டினுக்கும் தூக்க உறுதி பண்ணுறாங்க. அந்த தூக்கு உறுதி செய்யப்பட்டது. அதன் பேரில் 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆட்டோ சங்கரின் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் நாள் அவனை அந்த செல்லிருந்து கூப்பிடல கூட பதற்றமே படலை. அவன் தூக்கில் எடுறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில் அவனை செல்லிருந்து எழுப்பி வான்னு கூப்பிட்றாங்க. அப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, சார் ஃபோன் வந்துச்சா சார் வீட்டிலேருந்து அப்படின்னு கேட்குறான். அதாவது அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த தண்டனை அப்படிங்கிறது தெரிவித்து அப்பீல் பண்ணுற சமயத்தில் அவன் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி அவன் தன்னோட மனசை உறுதிப்படுத்திக்கிட்டான். இந்த தண்டனையை வந்து அவன் வந்து எதிர்நோக்கி காத்திருந்தான். அதை கண்டு அவன் பயப்படலை. அப்பீல் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டு உறுதி பண்ணதுக்கப்புறம் அப்போ இருந்த ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பிச்சான். சங்கர் தயாள் சர்மா அவங்க தான் ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மனுவை, கருணை மனுவை. அதுக்கப்புறம் தான் தூக்கிலிடப்பட்டான். தூக்கிலிடப்பட்டு இறந்ததுக்கப்புறம் அவனோட பாடியை அவனோட முதல் மனைவி ஜெகதீஷி அவங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த விஷயத்தில் என்ன தெரியுதுன்னா, ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், கஷ்டப்பட்ட சூழ்நிலையை வளர்ந்தவன், அந்த காலத்துலேயே பியூசிங்கிறது ஒரு பெரிய படிப்பு தான். ஒரு டிகிரி முடிக்காட்டாலும் பியூசிங்கிறது வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். படித்து வேலை கிடைக்கலன்னா ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்து அதுலேயும் தவறு இல்லை. அது வரைக்கும் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கான். எப்போ பாதை மாறுறான் அப்படின்னா, அந்த வறுமையின் காரணமாக தன் குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு காசு இல்லாத போது அந்த கடையில் போய் கேட்குறான். கொடுக்கலன்னா அடித்து உதைக்கிறான். அதுக்கப்புறம் காவல்துறைக்கு போய் அவங்க வான் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் திருப்பி அதே இதை பண்ணுறான். அப்போது அந்த பால் கடைக்காரர் பயந்து போய் எனக்கு பால் பாக்கெட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அப்போ தான் அவன் வந்து இந்த தவறான பதவியில் நம்ம போனோம்னா, இந்த மாதிரி தொழிலில் போனோம்னா மிரட்டி நம்ம வாழலாம், மிரட்டினா கொலை மிரட்டல் விடுத்தால் நமக்கு எல்லோரும் பயப்படுவாங்க, அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், தான் பணக்காரனாக வாழலாம், நினச்ச சொகுசு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான தொழில், முதல்ல சாராயம் கடத்தல், அப்புறம் சாராயம் காய்ச்சல், அதுக்கப்புறம் பெண்கள் தொடர்பு, அப்புறம் பெண்களை வச்சு பாலியல் தொழில், அந்த பெண்களை வச்சு மேலதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு சம்பளப்பட்டது, அப்புறம் வந்து அந்த பெண் புரோக்கருக்கும் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்களை இவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பெண் இவன் கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணுக்கும் அந்த பாலியல் புரோக்கருக்கும் தொடர்பு பண்ணோன்னா அவங்கள கொலை பண்ணான். இந்த பாலியல் தொழிலுக்கு வந்துட்டு காசு கொடுக்கலன்னு சொன்னால் இந்த 3 வரையும் கொலை பண்ணான். ஆக இப்படி அடுக்கடுக்காக அவனோட வாழ்க்கையே மாறி போச்சு. ஆனால் அதில் கோடி கோடியாக சம்பாதிச்சான், பணமும் சம்பாதிச்சான், நகைகளையும் சம்பாதிச்சான். ஆனால் அதை எதையும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கில் இடப்பட்டான். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதை பார்க்கக்கூடிய வியர்ஸ் தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தவறான பாதையில் திரும்பிடாதீங்க.
பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் ஒழுக்கங்கிறது இல்லாத சூழ்நிலை வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது இது மாதிரி தான் திசை மாறி போகும். இதை புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.